உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். பரபரப்பான ஒரு கட்டத்துக்கு, இந்த கட்டத்துக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த கட்டம் மட்டுமே ஆகாது. மே 4 தான்பா. ஏன்னா தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு முந்தைய அது என்ன மக்களுடைய மனநிலையும் தெரியல, தேர்தலுக்கு அப்புறம் எப்படி மாறும்னு தெரியல. ஆனால் தேர்தலுக்கு பிறகு வருகிற கருத்து கணிப்பை தான் நாங்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பல பேர் சொன்ன ஒரு விஷயம் அது. அது இன்னைக்கு இந்த 2ஆம் கட்ட தேர்தல் மேற்கு வங்காளத்தில் அது முடிந்த பிறகுதான் நீங்கள் கருத்து கணிப்பை வெளியிட வேண்டும் அப்படின்னு 6 மணிக்கெல்லாம் முடிச்சாச்சு அப்படின்பொழுது, குறிப்பாக நேஷனல் மீடியாக்கள் பெருமளவில் இந்த கருத்து கணிப்புகளை தமிழ்நாடு, அசாம், மேற்கு வங்காளம், பாண்டிச்சேரி, கேரளா இதனுடைய ரிசல்ட்டை அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. ரிசல்ட் கூட நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு மனநிலை இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். நான் வந்து குறிப்பாக பெண்களுடைய வாக்கு அந்த மனநிலையில் தான் இருக்கும். வந்து சைக்காலஜிக்கலாக குறிப்பாக ஆண்களுடைய வாக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஆசிலேஷன் அப்படி மாறும். வந்து குறிப்பாக இந்த வாட்டி தமிழகத்தில் இளைஞர்களுடைய வாக்கு ஒரு பெரிய வாக்கு. அது டிவிகேவுக்கு ஒரு பெரிய பலம். டிவிகே எவ்வளோ % வாக்கு வாங்கும், எத்தனை சீட்டுகளை வெல்லும் அப்படின்னா டிவிகேன்ற மாதிரியான போக்கு அங்கே தான் போயிட்டு இருந்தது. அதெல்லாம் மீறி இன்னும் சில பேர்லாம் பேசுறது வந்து, ஏங்க மகளிர் உதவித்தொகை கொடுத்துருக்காங்க, இந்த ஆட்சியில் வந்து திமுக ஆட்சியில் வேற என்ன குறை இருக்கிறது, இலவச பேருந்து அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மகளிர் வந்து ஒரு பெருமளவில் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க, மற்றபடி பெரிய ஒரு வெறுப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் வந்து இல்லை, ஏடிஎம்கே காத்துக்கிட்டு இருக்கு, ஏடிஎம்கே ஆட்சிக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஏடிஎம்கே மேலே வந்து ஒரு பெரிய ஒரு கருணை வந்து மக்களுக்கு உண்டாகி இருக்கிறது. அதெல்லாம் தாண்டி விஜய் என்கின்ற ஒரு நபர் வந்த பிறகு தமிழகத்தில் அலை வீசி இருக்கிறது. அந்த அலைக்கான ஒரு சின்ன உதாரணம் தான், ஒரு பெரிய உதாரணம் கூட சொல்லலாம். இந்த 9 மணி வாக்கில் 20% பேருக்கான வாக்களித்தது அதான் காரணம்னு. ரைட்டு, என்ன வேணாலும் சொல்லுங்க. நீங்கள் வந்து தேர்தலுக்கு பிறகு கருத்து கணிப்பு, சரி, இந்த தேர்தலுக்கு பிறகு கருத்து கணிப்பு அப்படின்ட்டு எப்படி அப்படின்னா, வாக்கு போட்டுட்டு வராங்க இல்லைங்களா, வாக்கு செலுத்திட்டு வராங்களே, அவங்களிடம் உடனடியாக கேட்குற இமீடியட்டாக நீங்கள் எதுக்கு போட்டீங்க அப்படின்னு பெரும்பாலும் அதை சொல்லுவாங்க, சொல்லாமல் போகலாம். வந்து அது சரி, சர்வே எடுத்திருக்காங்க, அந்த நேரத்தில் டக்குன்னு சொல்லிவிடுவாங்க. நீங்கள் கொஞ்சம் ஆற போட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பொறுத்து கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் மாற்றி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சொல்ல முடியாது, போங்கன்னு கூட இருக்குது அது. ஆனால் இதில் என்னன்னா, இந்த தேர்தலுக்கு பிறகு கருத்து கணிப்பு எத்தனை தொகுதியில் எடுத்திருக்கீங்க, எத்தனை பகுதியில் எடுத்திருக்கீங்க, எத்தனை மாவட்டத்துக்கு போய் எடுத்திருக்கீங்க, எந்த குறிப்பிட்ட கட்சியினருக்கு பெருமளவில் ஆதரவு இருக்கிற பகுதியில் எடுத்திருக்கீங்க, தென் மாவட்டத்தில் எடுத்திருக்கீங்களா, மேற்கு மாவட்டத்தில் எடுத்திருக்கீங்களா, வட மாவட்டத்தில் எடுத்திருக்கீங்களா, அதெல்லாம் கருத்து கணிப்பு ரைட்டு. ஆனால் நான் திரும்ப என்ன சொல்றேன்னா, பெரும்பாலும் இப்போ இந்த கருத்து கணிப்பில் வந்துக்கிறது NDTV, ரிபப்ளிக் டிவி, அப்புறம் வந்து ஸ்பிக் மீடியா, இப்படி தொடர்ச்சியாக நிறைய. அப்புறமா இங்கே தமிழ்நாட்டில் புதிய தலைமுறை, சாணக்கியா 2 செய்தி நிறுவனங்களை சேர்ந்து எடுத்துக்கிற ஒரு கருத்து கணிப்பு. இதில் என்னென்னா, வடநாட்டு ஊடகங்கள் அப்படின்பொழுது இவங்க எங்கே தமிழ்நாட்டில் எடுத்தாங்க, இவங்க நேரடியாக எடுத்தாங்களா, ஏஜென்சி மூலிமா எடுத்தார்களா என்னன்னு தெரியல. வந்து சரி, இந்த கருத்து கணிப்பு எப்படி தான்மா இருக்குது தேர்தலுக்கு பிந்தையது, இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக அப்படியே அக்யூரேட்டாக நடந்துருமா அப்படின்னா, முந்தைய வரலாறுகளை, முந்தைய தேர்தலை பார்க்கும் பொழுது அதுக்கு வாய்ப்பில்லை ராஜா. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணமாக சொல்ல வர விஷயம் என்னென்னா, கடந்த பாராளுமன்ற தேர்தல் ஒட்டுமொத்தமாக தேர்தலுக்கு பிறகு கருத்து கணிப்பு என்ன சொல்லுச்சுன்னா, பிஜேபி சாலிடாக 400லேருந்து 500 வரைக்கும் அடித்து தூக்கும்பா, நீங்கள் ஒன்றா பாருங்கள் அப்படின்னு. நீங்கள் வந்து மோடியோடைய அலையெல்லாம் குறையவே இல்லை, அந்த அலை இன்னும் வீசிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு அப்புறமா கேரளாவில், நீங்கள் தென் இந்தியாவை விட்டுருங்க, நீங்கள் வட இந்தியாவெல்லாம் இன்னும் வந்து அந்த அலை தான் இருக்குது. இது சாலிட் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்த பிறகு பிஜேபி 292 சீட்டு மட்டும்தான். இப்போ என்ன சொன்னாங்க, 400லேருந்து 500 வரைக்கும் அப்படின்னாங்க. 292 சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமாருடைய ஆதரவில் தான் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய கூட்டணி தான் மிக முக்கியமான ஒரு கூட்டணி. சரி, இவ்வளோ பேசுகிற, இப்போ என்ன ராஜா, இப்போ என்ன சொல்லு அப்படின்னு. குறிப்பாக NDTV, இந்தியா டுடே இந்த கருத்து கணிப்பில் வந்து ஆளும் திமுக கட்சியினருக்கு 125லிருந்து 145 வரை வருவதற்கான சீட்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுகவிற்கு 65லேருந்து 85 வரைக்கும் அப்படின்னு. தாவேகாவுக்கு ஒரு
8லிருந்து 24 வரைக்கும் அப்படின்னு முதல் தேர்தலை சந்திக்கிற தாவேகாவிற்கு இப்படி மாற்றி மாற்றி இவங்க வந்து என்டிடிவி ஒரு மாதிரி, அப்புறம் ரிபப்ளிக் டிவி ஒன்று, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா டுடே வந்து. ஆனால் இதில் சொல்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ திமுக தரப்பில் பெரிய ஒரு கொண்டாட்டமாக பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நாங்கள் தாங்க மீண்டும் ஆட்சிக்கு அமைப்போம் அப்படின்றார். ஓகே, மக்களுடைய மனநிலை அப்படி இருந்தால் ஒன்றும் மாற்ற முடியாது. ஏன்னா நான் திரும்ப சொல்கிறது தானே வந்து ஒரு அனுமானம் தான், அதை தாண்டிய ஒரு பர்சன்டேஜ், ஒரு கால்குலேஷன் தான். இப்போ ஜோதிடம் மாதிரி தான் வந்து ஒரு கணக்கு வச்சு சயின்ஸை வச்சு நாங்கள் வந்து போடுறோம் அப்படின்ற மாதிரி. இப்போ பேசுகிறவங்க பேசி கொண்டிருப்பவர்கள் பேசியவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜ், இவ்வளோ எழுச்சி, இவ்வளோ வாக்கு, இந்த அலை வீசுகிறது, இதை வைத்து தான் அவங்க சொல்ல முடியும். கண்டி மக்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்றது வந்து நிச்சயமாக சொல்ல முடியாது. அதையெல்லாம் தாண்டி இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை ஒரு பகுதியில் எத்தனை பேர்கிட்ட இவங்க எடுத்திருக்காங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பூத்துக்கு ஒரு கட்சிக்கு 600 ஓட்டு கிடைச்சு அப்படின்னா அந்த கட்சிக்கு ஒரு பெரிய வரவேற்பு. நிச்சயமாக ஒரு சின்னத்துக்கு பூத்தில் 600 ஓட்டு, உதாரணத்துக்கு டிவிகேவுக்கு 600 ஓட்டு ஒரு பூத்துக்கு கன்ஃபார்ம் அப்படின்னா அது பெருமளவில் அது வெற்றி பெறுவது, பெரும் தொகுதிகள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இவங்க கருத்து கணிப்பு நடத்துறது எத்தனை பேர்கிட்ட நடத்தியிருக்காங்க? சாம்பிளாக நடத்தியிருக்காங்களா, பெருவாரியாக நடத்தியிருக்காங்களா, அல்லது வந்து எந்தெந்த பகுதியில் இவங்க நடத்தியிருக்காங்கன்னு வந்து தெளிவாகவே இல்லை. ஆனால் இந்த பரபரப்பில் போயிட்டு இருக்கு. இதுக்கு இன்னொரு மிகப்பெரிய உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் அப்படியே ரீவைண்ட் பண்ணி, ஆனால் அந்த காலகட்டங்களில் கருத்து கணிப்புலாம் இல்லை. 77 எம்ஜிஆர் வந்த பொழுது எம்ஜிஆருடைய அலை பெரும் அலையாக இருந்தது, மிகப்பெரிய அலையாக இருந்தது. அப்போ அதே விமர்சனம் தான் வந்து கூத்தாடியை வந்து வேடிக்கை பார்ப்பாங்க, தூக்கி அவரெல்லாம் அரியணையில் உட்கார வைக்க மாட்டாங்க, மேக்கப் போட்டவங்களை வந்து ரசிப்பாங்க. பாரு, எம்ஜிஆர் வந்து சும்மா மாம்பழம் மாதிரி தக்கன்னு கலராக இருக்கிறாரு, சும்மா கிள்ளி விட்டா ரத்தம் வரா மாதிரி இருக்காரு. எம்ஜிஆர் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி இது அப்படியே நேர்லையும் இருக்கிறாயா, அதே சிரிப்பியா, அதே கண்ணாடியா, இப்படி ரசித்து போகிறவங்க தான் கட்டியே அவங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு அப்போதைய பத்திரிகைகள், மிக முக்கியமான பிரிண்ட் மீடியா பத்திரிகைகள், அப்போ சேட்டலைட் கிடையாது, வந்து சோசியல் மீடியா கிடையாது, பிரிண்ட் மீடியா பத்திரிகைகள் என்ன எழுதுனாங்கன்னா, எம்ஜிஆர் அதிகபட்சமாக 5% வாக்குகளை பெறுவார். இது கூட பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்ட பிறகு வந்து வந்த எழுதின ஒரு தகவல் வந்து. அப்படி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 36% எம்ஜிஆர் வந்து எங்க 5 எங்க இருக்குது, 36 எங்க இருக்குது, பெருவாரியாக வெற்றி பெற்றார் என்பதுதான் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அப்போ என்னப்பா வந்து டிஎம்கேக்கு இப்போ 125 to 145 இவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா நிச்சயமா அப்படி அந்த கருத்துக்கே நான் வரல. அது அந்த நமக்கு ஒன்றும், நான் திரும்ப சொல்கிறேன், நமக்கு எந்தவித கட்சி பாகுபாடும் கிடையாது. அதே வேளையில் கணிக்க முடியாத அரசியல் களம்னு சொன்னாங்கல்ல, அது இன்னும் அந்த சஸ்பென்ஸில் தாங்க இருக்குது. உண்மை அதுதான். நீங்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, அப்புறமா வந்து நடுவில் இருந்த கருத்து கணிப்பு, எது போட்டாலும் சரி, மக்களுடைய மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் சாம்பிளுக்கு ஒரு 500 பேர் எடுக்கலாம். இங்கே இருக்கிறது ஒரு 4.5 கோடி பேர் வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க. 4.5 கோடி பேருடைய வாக்கு வந்து சாதாரண வாக்கு கிடையாது. ஏன்னா இந்த முறை 20 லட்சம் வாக்கு தான் அதிகம் அப்படின்னு அசால்ட்டாக சொன்னாங்க. 20 லட்சம் தான் நாங்கள், அந்த 20 லட்சத்தை நீங்கள் அப்படி பண்ணவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷனில் நீங்கள் தொகுதி வாரியாக பாருங்க, வந்து 100 ஓட்டு டிஃப்ரெண்ட்டு, 420, 350, 1000 இந்த மாதிரியான ஒரு இழுபறியில், இந்த மாதிரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அப்படி ஒரு வாய்ப்பு வந்தா தொங்கு சட்டசபைக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுப்பா. யாருடைய ஆதரவை இவர்கள் பெறுவார்கள் அப்படின்னு தான் பெரிய சஸ்பென்ஸான ஒரு விஷயம். திரும்பவும் இந்த கருத்து கணிப்பை நம்ம முழுமையாக எடுத்துக்க முடியாது. ஒருவேளை இப்படி இந்த கருத்து கணிப்பு உண்மையாக மாறும் அப்படின்னா, மக்களுடைய மனசுல இதுதான் இருக்குது அப்படின்னா, மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும். அல்லது விஜயோடைய அலை அடிச்சிருக்குது அப்படின் பொழுது விஜய் ஒரு பலமான எதிர்கட்சியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது விஜயோடைய ஆதரவில் 2 திராவிட கழகங்கள், 2 திராவிட கட்சிகள் எது ஆட்சி அமைக்கும் அப்படின்றது வந்து முடிவாகும். ஏன்னா திரும்பவும் சொல்றான், நீ அப்புறமா சொல்லலாம் வந்து இவன் வந்து டிவிகே சொம்பு, இவன் வந்து விஜயோட ஜால்ரா, அதெல்லாம் நடுநிலையாக பேசக்கூடிய ஒரு விஷயம். யார் ஆட்சி அமைச்சா என்ன இருக்குது? நம்ம மக்கள் வேலைக்கு போனால் தானே சாப்பாடு, மக்கள் உழைச்சா தானே வந்து ஒரு மாற்றம் தேவைன்னு அவங்க விரும்பி இருக்கிறாங்க. காலகாலமாக நடக்கிற ஒரு விஷயம்தான். ஏன்னா 2021 கருத்து கணிப்பு மேலே, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு மேலே யாருக்கும் பெரிய இன்ட்ரெஸ்டே கிடையாது. காரணம் என்னன்னா, 10 வருஷமா திமுக ஆட்சியில் இல்லை. மிக முக்கியமா கலைஞர் இறந்துட்டாரு, ஜெயலலிதா அம்மையார் இறந்துட்டாங்க, அனுதாபங்கள் எல்லாம் மாறிச்சு. வந்து செல்வி ஜெயலலிதாவிற்கு அப்புறம் வந்து அதிமுக எப்படி ஆகும் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது.
அப்போ எடப்பாடியாருடைய ஆட்சி மீது பெரிய அதிருப்தி இருந்தது. அதுக்கு இன்னொரு காரணம் கொரோனா காலகட்டம். பல வீடுகளில் போய் யாருக்காவது ஒருத்தர் கொரோனாவுனா அந்த வீட்டை சுத்தி தகரம் அடிச்சு வச்சிருந்தாங்க. அது மக்களுக்கு பெரிய இதுவாயிடுச்சு. ரோட போட்டு மறிக்கிறது, வெளியே விடுறது இல்ல, வெளியே வந்தவன சாத்துறது, தட்டை எடுத்து தட்டுங்கடான்னு சொல்றது. இந்த கோபம் முழுக்க என்ன ஆகி போச்சுன்னா, திமுக வரட்டையா, திமுக வரட்டும், மறுபடியும் 10 வருஷம் ஆட்சியில் எல்லாமே இருக்கிறாங்க, ஒரு வாய்ப்பு கொடுப்போம், வரட்டும், ஸ்டாலின் தான் வரட்டும் அப்படின் போது அந்த கருத்து கணிப்பு மேல பெரிய ஆர்வம் கிடையாது. அப்போ ஒட்டுமொத்தமா எல்லாரும் நம்புதுன்னா மறுபடியும் டிஎம்கே தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு. இந்த முறை அப்படியே நிலைமை தலைகீழாக மாறி இருக்கிறது. ஆளும் திமுக மீது ஒரு சாரருக்கு பெரிய அதிருப்தி இருக்கிறது. இன்னொரு பக்கம் விஜய் களத்திற்குள் வந்தது 2 கட்சிகளுக்கும் பெரிய தலைவலியாக மாறி இருக்கிறது. மாறியது அதுதான் உண்மை. இதெல்லாம் தாண்டி திரும்ப சொல்றேன், வந்துடுச்சு 4ஆம் தேதி, ரொம்ப நாள் இல்லை, திங்கட்கிழமை முன்ன கேட்ட 2-3 மணி நேரத்தில் தெரிஞ்சு போயிடும். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் தபால் ஓட்டுகள் கணக்கில் இல்லை. தபால் ஓட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா முதல்ல என்ன பொறுத்து அதுதான். நீங்க தபால் ஓட்டை சாதாரணமா நீங்க எடை போட்டுற முடியாது, அவ்வளவுதானங்கன்னு சொல்லிட முடியாது. வாக்கு என்பது, வெற்றி என்பதே பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டுல கூட வெற்றியும் தோல்வி முடிஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் ரீகவுண்டிங் போறாங்க, அதெல்லாம் வேற விஷயம். வெற்றி தோல்வி அதுதானே ஒரே ஒரு இல்ல 10 ஓட்டுல கூட ஜெயிச்சவன் தோத்தவன் இருக்கிறான். ஆனால் தபால் ஓட்டு இதுல முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் மீறி யார் மெஜாரிட்டியான ஆட்சி அமைக்க போகிறார்கள், இல்லது கூட்டணி ஆட்சியாக அமைய போகிறதா, அல்லது தொங்கு சட்டசபை வரும் பொழுது யாருடைய ஆதரவு யாருக்கு கிடைக்க போகிறது என்பதை மே 4ஆம் தேதி தெளிவாக தெரியும். இந்த கருத்து கணிப்புகளை வெறும் விவாத பொருளாக இப்பொழுது எடுத்துக்கொள்வோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.